Hi everyone, welcome to 7th day of 100 day fitness challenge program. So last sequence மாதிரி இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ட்ரைசப்ஸ் அண்ட் காஃப் மசில் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் சீக்வன்ஸுக்கு இந்த சீக்வன்ஸுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீக்வன்ஸில் என்னால் 15 reps ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வெயிட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 10 reps ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுற அளவுக்கு சூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுலேயும் வந்து 11 or 12 counts புஷ் பண்ணுற அளவுக்கு நான் புஷ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக கேட்குறீங்கன்னா, ஒரு தடவையும் நம்ம வந்து மசிலை வந்து சேலஞ்ச் பண்ண தான் அந்த இடத்துல வந்து மோர் மசில் ஃபைபர் வந்து ஆக்டிவேஷன் ஆகுங்க. அதன் மூலமாக மசிலோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லீன் மசில் பில்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டுக்கு நடுவில் நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரே வெயிட்டு தான். ஸோ 3 or 4 sets எத்தனை செட் நான் டார்கெட் பண்ணியிருக்கணும், ஸோ அத்தனை செட்டுக்கு ஒரே வெயிட்டை வச்சு தான் அந்த ஹோல் ஒர்க் அவுட்டே பண்ணியிருப்பேன் நான். ஸோ இதைப்படி மேற்கொண்டும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்கமிங் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வரும். அன்டில் தென் see you.